நேத்து ஜூலை 18 என்னோட ரீல்ஸ் டேப் ஃபுல்லா தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் டேப் ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஒரே சந்தேகம், நவம்பர் 1ஆம் தேதி தானே தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். நான் கேள்விப்பட்டது நவம்பர் 1 தான். நான் ஜூலை 18 சொல்றாங்களேன்னு எனக்கு ஒரு டவுட். என்னோட டவுட் தான் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் போல. இந்த நியூஸ் சேனல் கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் வரும்ல, அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நவம்பர் 1 தானே சொல்லிட்டு. அந்த டவுட்டை நான் இப்போ கிளியர் பண்றேன். என்னன்னா, நவம்பர் 1 வந்து மொழிவாரியா மாநிலங்களை பிரிச்ச நாள். அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் வந்து ஒரே மாநிலமா இருந்தது. அதை மொழி வாரியா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம தமிழ் மொழிக்கு பேசுற மாநிலமா மெட்ராஸ் மாநிலம் சொல்லிட்டு நம்ம மாநிலத்தை பிரிச்சாங்க. 1956 நவம்பர் 1ஆம் தேதி இது பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் 1967 ஜூலை 18ஆம் தேதி மெட்ராஸ் என்ற பெயரை எடுத்துட்டு தமிழ்நாடு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க. அதனால நவம்பர் 1ம் சரி ஜூலை 18 சரி 2 நாளும் நம்ம தமிழ்நாடு நாள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் விஜய் அவர்களுமே நம்மளுக்கு சொல்லிட்டாரு. அதையும் தாண்டி சச்சிதானந்தன் அவர்கள் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றேன், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது நம்ம சாகிற வரைக்கும் தமிழ் மொழி பேசதான் போறோம். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழை கொண்டாடிதான் ஆகணும்.